சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இந்த விஷயங்கள்ல சேலஞ்சஸ் பெருசா வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக உனக்கு நடந்துராது. இந்த சேலஞ்சஸ் நீ மேற்கொண்டா மட்டும்தான் நீ எதிர்பார்க்குற அந்த அவுட்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சேலஞ்சஸ் கொடுக்கும். பர்டிகுலராக அப்பா சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லலாம். இவங்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா கூட தன் குழந்தைகளுக்கான ஃப்யூச்சருக்கான விஷயங்களில் ஒரு சேலஞ்சஸ் வந்து ஏற்படும். இவங்களுக்கு வரக்கூடிய திருப்பு முனை இந்த வருடம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, இவங்க தனியாக ஒரு இடத்துல இருப்பாங்க. கொஞ்ச நாள் தனியாக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க இந்த வருடம். அந்த தனிமை வந்து இல்லை நிறைய பேர் இவங்களை ஐசோலேட் கூட பண்ணிவிடுவாங்க, தனிமைப்படுத்திடுவாங்க. அப்போ அந்த தனிமைப்படுத்தும் போது இவங்களுக்குள்ள இவங்களோட லைஃப் பர்பஸ் என்ன, இவங்களுடைய உண்மையான ரூட் என்ன, எந்த வழியில் அவங்க வந்து அவங்களோட பயணத்தை மேற்கொள்ளணும், வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. அதாவது ஒரு ஞானம்ன்றது உள்ளுக்குள்ளே அந்த ஞானம் அவங்களுக்கு உருவாகும். ஸோ அது எப்பேற்பட்ட வழிவகையில் இருந்தாலும் சரியா பரவாயில்ல, அந்த ஞானம் அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய போகுது இந்த வருடம். அண்ட் இவங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது, காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த இணக்கமான சூழல் கண்டிப்பாக ஏற்படும். ஃபைனலி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய உண்மையான உணர்வுகளை எக்ஸ்போஸ் பண்ணிப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்.